யாரும் அளவு பண்ண முடியாது, வெளியில இருங்க சார். விட்டோன்னா எல்லாரும் பிடிச்சதுல மாட்டி விடுறது நல்ல இது தெரியுது. நிக்காதீங்க, தெரியாது இங்கிட்ட வந்துருங்க. கொஞ்சம் நவுத்தீங்கன்னா தலைவருடைய லைட்டா புடுங்குற மாதிரி தான் அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்மை மனிதராக தலைநிவர செய்த மகத்தான தலைவர், அரசியல் சாசன தந்தை, சாதி ஒழிப்பின் சரித்திர போராளி, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களது நினைவு நாளில் இன்று நாம் எல்லோரும் எழுச்சி தொண்டர்களுடைய தலைமையில் அணிந்திருந்திருக்கிறோம். தமிழக வரலாற்றில் முதல் முறையாக ஆளும் அரசு எங்கள் கொள்கை ஆசான் என்று புரட்சியாளர் அம்பேத்கரை பிரகடனப்படுத்தியிருப்பது இதுதான் முதல் முறை என்பதை நான் அன்போடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று டிசம்பர் 6 தமிழ்நாடு முழுவதும் அரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது, நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது என்று சொன்னால், சமூக நீதி பாதையில உடனிருந்து அரசோடு வழிநடத்திக் கொண்டிருக்கிற மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தொண்டர் அவர்களது பங்களிப்பதிலே மகத்தானது என்பதை பணியோடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவருடைய தலைமையில
நாம் அனைவரும் அமைதியாக இடைவெளி விட்டு நின்று கைகளை நெஞ்சிலே வைத்து உறுதிமொழியை ஏற்க அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். உறுதிமொழி நான் சொல்ல அதை தெரிந்து சொல்லுங்க. சாதி ஒழிப்பை தனது முதன்மை இலக்காக கொண்டு இறுதி மூச்சு வரையில் சனாதன பாசிசத்தை மூர்க்கமாக எதிர்த்து போராடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கனவை நனவாக்கும் வகையில் தலித், பழங்குடியினர், இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவர் உள்ளிட்ட அனைத்து விளிம்பு நிலை மக்களின் ஒற்றுமையை வென்றெடுக்க, ஒற்றுமையை நிலைநாட்ட உறுதியேற்போம், உறுதியேற்போம். வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இழிச்சவாய கூட்டமும் அல்ல, சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், தலைவர் திருமாவளவனின் போர்ப்படை நாங்கள். வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், அன்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருக்கு பயன்படுது தம்பி, கொஞ்சம் எடுப்பது நிகழ்வுடைய அவங்க திமுக கூட வந்து அண்ணா வாங்க வணக்கம் அண்ணா உங்களுக்காக காத்து பண்ணுவாங்க. நீங்க மாலை போடுங்க. மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தும். சமூக ஊடகங்கள் எவ்வளவு மிக முக்கியமானது. மைய ஊடகங்கள் நம்மை புறக்கணித்தாலும் சமூக ஊடகங்கள் நம்மை புறக்கணித்து விட முடியாது என சமூக ஊடக புள்ளியிலே இருந்து மைய ஊடகங்களை நம்முடைய தலைவர் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். மரபு ஊடகங்களை அவர் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். மரபு வழி ஊடகம் கரெக்ட். நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து நம்ம வீர வணக்கம் எழுப்போம். நம்முடைய கைகளை உயர்த்தி பிடிப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்திலே மண் உரிமை போரிலே மொழி உரிமை போரிலே இன உரிமை போரிலே உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். அரசமைப்பு சாசனத்தை பாதுகாக்க உறுதி ஏற்போம். அனுமதியோம், அனுமதியோம். அரசமைப்பு சாசனத்தை சிதைப்பதற்கு அனுமதியோம்.
பாதுகாப்போம் பன்மை தன்மையை பாதுகாப்போம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் தலைவர் அவர்கள் அனைவரின் சார்பாக இரங்கல் செய்தி